இன்னைக்கு நம்ம வந்து 17வது சாப்டர் பார்க்கணுங்க. ஓகே. இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச். ஓகே. ஹெச்ச பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். தி ஆஸ்பிரேட். ஓகே. தி ஆஸ்பிரேட். ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மூச்சு விடுறது நம்ம ஹெச். அந்த மாரி சவுண்டுக்காக இந்த சாப்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஹெச்ல நம்மளுக்கு வந்து 2 ஹெச் இருக்கு. ஒரு ஹெச் இது வந்து அப்போர்ட் ஹெச். கீழ இருந்து மேல போறதால இது வந்து அப்போர்ட் ஹெச். மேல் நோக்கி இருக்கிறது. அப்புறம் மேல இருந்து கீழ வர்றது. டவுன்வர்ட் ஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாம இன்னும் 2 ஹெச் வேற உங்களுக்கு இருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த ஹே சவுண்டுன்னா நம்ம இத தான் யூஸ் பண்ணுவோம். ஹே, ஹை அந்த சவுண்டுக்காக. ஹெச் சவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எங்க யூஸ் பண்றது? இது எங்க யூஸ் பண்றது? இது இல்லாம இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகே. அதையுமே நம்ம வந்து ஹெச்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த அப்வர்ட் ஹெச் கதைக்கு போவோம். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலயுமே. ஏன்னா எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மத்த ஸ்ட்ரோக்ஸ் கூட சேர்த்து எழுதுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி இந்த ஹெச் தான் எழுதுவோம். நீங்க நெறைய வார்த்தைகள பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஹோப்பு, ஹெட்டு, அப்புறமா வந்து ஹானி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வார்த்தை. ஹீரோ புக்ல எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. எழுதுறதுக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஹேப்பி எங்கங்க ஹேப்பின்ற வார்த்தையே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஹேப்பி, ஹியூஜ் சரிங்களா? இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி. இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஹெச்சோட ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க இத யூஸ் பண்ணி இத எழுதிக்கணும் அவ்வளோதான். அப்போர்ட் ஹெச் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இது வந்து மத்த ஸ்ட்ரோக்ஸ் கூட சேர்த்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதணும். சரி, அப்போ இவர எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச் சவுண்ட் மட்டும் எங்கெல்லாம் தனியா வருதோ, ஓகே. எங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதிக்கணும் நீங்க. எங்கெங்கெல்லாம் வந்து தனியா வருதோ, அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். எங்கெங்கெல்லாம் கே, ஜி இந்த சவுண்ட் இந்த ஹெச்ச ஃபாலோ பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து கே இல்லன்னா ஜி அதெல்லாம் வருதோ, இன்னும் சொல்லப்போனா எம் கூட போட்டுக்கலாம். ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே. எழுதி பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது இப்படி எழுதுறத விட, இப்படி எழுதுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். இப்படி எழுதுறத விட, இப்படி எழுதுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். தனியா வந்துச்சுனாவோ, இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹெச்ச ஃபாலோ பண்ணி ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்ல கே ஹாரிசான்டல் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ், ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே. ஓகே. இது வந்துச்சுனாவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி இந்த டவுன்வர்ட் ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி அதே மாரி எல் ஃபாலோ பண்ணியோ, இல்ல அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் ஓகே. கே, ஜி, எம் இத ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுனாவோ, எழுதுறதுக்கு எது வாட்டமா இருக்குன்னு பாருங்க. 2 ஹெச்சுமே எழுதி காட்டுறேன். இதுதான் ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த 1 தான் ஈஸியா இருக்கும். நீங்க எழுதி பார்த்தே முடிவு பண்ணிக்கணும். எல் ஃபாலோ பண்ணியோ, இல்லன்னா வந்து எல் ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுனாவோ, இல்லன்னா கே, ஜி, எம் இத ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுனாவோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸுமே புக்ல குடுத்துருக்காங்க. இது இல்லாம சில டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஹை அப்டின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்ப ஹையர்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்படி தான் பண்ணணும். ஹையர் இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதிறக்கூடாது. ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹை எப்படி எழுதுறோமோ ரூட் வேர்டு, அத பேஸ் பண்ணி தான் வந்து மத்ததுமே வந்து எழுதணும். இப்ப ஹைலினா இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதிறக்கூடாது. இப்படி எழுதலாமா? அப்படின்னா இப்படி எழுதிறக்கூடாது. சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வச்சியும், தனியா வந்துச்சுனாவும், தென் ஹெச்ச ஃபாலோ பண்ணி கே, ஜி, எம் வந்துச்சுனாவோ, இல்ல அப்படின்னா எல் ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுனாவோ, இல்லன்னா கே, ஜி, எம் இத ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுனாவோ, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மத்த எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சில இடத்துல வந்து இ ஓகே. எஸ்ஸும், ஹெச்சும் சேர்ந்தா போல வரும். எஸ் ஸ்ட்ரோக்ஸும், ஹெச்சும் சேர்ந்தா போல வரும். அப்ப எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சோஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. சோஹோ சவுண்டுக்காக வந்து இது மாரி எழுதி காட்டுறது.
இது எப்படி எழுதுறது பாருங்க. நார்மலா நம்மளுக்கு தெரியலன்னா எப்படி எழுதுறது? சோ, ஹோ இப்படி எழுதலாமா? ஒரு மாரி இருக்கு பாருங்க. எழுதுறதுக்கே வரமாட்டது பாருங்க. இல்லையா? சரி இப்படி எழுதலாமான்னா, இதுவுமே ஒரு மாரி இருக்கு பாருங்க. அதனால என்ன சொல்றாங்க, இந்த மாரி இடத்துல எஸ்ஸ ஃபாலோ பண்ணி ஹெச் வரப்ப, நீங்க வந்து என்ன பண்ணிருங்கன்னா, உள்ளவே போட்டுருங்க. அந்த கர்வ்டுக்குள்ளேயே போட்டுருங்க. ஆனா இது எஸ்ன்னு படிக்கக்கூடாது நீங்க. ஓகே. இது வந்து எஸ்ஸு, சேன்னு படிக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹெச்ன்னு படிக்கணும். இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி ஷி, ஹி வெறும் எஸ் மட்டும் கிடையாது. இஷ் சவுண்டுமே. ஷி, ஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த வார்த்தைய இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோமா? இதுக்கு எதுனா மீனிங் இருக்கா? அப்பலாம் இல்ல. தெர்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷி, ஹி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, இதையுமே நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஷி எப்படி எழுதுறது பாருங்க. அப்படி எழுதுறதுக்கே வாட்டம் வரல பாருங்க. நார்மலா எழுதுறதுக்கு. சரி இப்படி எழுதலாமா? அப்படின்னா, இதுவுமே ஒரு மாரி இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இப்படி எழுதிக்க சொல்றாங்க. ஓகே. என்ன சொல்றாங்க? இப்படி எழுதிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எச்சும், இஷ்ஷு எஸ் எஸ்ஸு பிளஸ் எச் இல்லன்னா இஷ்ஷு பிளஸ் எச் இதெல்லாம் வரப்ப, இன்சைட் கர்வ்ல வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து நான் எதிர்பார்க்கிறது இந்த வேர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தை அப்படின்னா, உங்களுக்கு வந்து வார்த்தைகள் குடுத்துட்டு, அதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கேட்பாங்க. இல்லன்னா ஸ்ட்ரோக்ஸ் குடுத்துட்டு இது என்ன வார்த்தைகள் கேட்பாங்க. அந்த வார்த்தையில ஓகே. அந்த அந்த கொஸ்டின்ஸ்ல இப்படி ஒரு வார்த்தை குடுத்துட்டாங்க. இது என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரே வார்த்தை தான் இது. சூப்பர். ரேஸ் ஹார்ஸ். ரேஸ் ஹார்ஸ். ஓகே. ஆல்ரெடி பார்த்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. என்னன்னா பாருங்க, இந்த இடத்துல நடுவுல பெரிய சர்க்கிள் போட்டுருக்காங்க. ஓகே. நம்ம நார்மலா இந்த இந்த சாப்டர் பார்க்காம யோசிச்சோம் அப்டின்னா, இத நம்ம என்னன்னு யோசிப்போம்? ஆர் இருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என் இருக்கிறது. அப்புறமா செஸ் இந்த மாரி யோசிப்போம். அப்புறமா திரும்ப ஒரு ஆர் என்று யோசிப்போம். அப்புறமா எஸ் சர்க்கிள் யோசிப்போம் பெருசா. ரிசோர்ஸ்ன்னு யோசிக்க மாட்டோம். ஏன்னா ரிசோர்ஸ்னா நம்ம மேல எழுதிக்குவோம். ஓகே. இதுல என் இருக்கு பாருங்க. நம்ம இப்படி தானே யோசிப்போம். பெரிய சர்க்கிள் வேற போட்டிருக்கிறதால, நம்ம இப்படி தான் யோசிப்போம். கரெக்ட்டுங்களா? ஆனா ஆனா எஸ்ஸும், ஹெச்சும் நடுவுல வந்துச்சு அப்படின்னா, மீடியலா வந்துச்சு அப்படின்னா, அத வந்து லார்ஜ் சர்க்கிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரலாம். சரிங்களா? ரேஸ் ஹார்ஸ் அப்படின்ற வார்த்தைய நம்ம இப்படி தான் எழுதணும். சரிங்களா? இது ஒண்ணு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு சில இடத்துல வந்து கன்ஃப்யூஷன் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஹேர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஹேர் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி தான் எழுதணும். கோ, ஹ, இர் இப்படி தான் எழுதணும். கொஹேர் ஓகேங்களா? இப்படி எழுதிறக்கூடாது. இப்படி எழுதுனோம்னா, அது வந்து என்ன ஆயிருது? கே, எஸ்ஸு, சே, அப்புறம் ஆர் இப்படி வருது. ஸோ எப்படி சர்க்கிள் எழுதுறதுன்னு அந்த ஹெச் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்படி போயிட்டு, அப்புறம் ஹெச் போட்டுட்டு, அப்புறம் இப்படி தான் கொண்டு வரணும். இப்படி எழுதுனா அது என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? எக்ஸ்செக்கர், எக்ஸ்சேஞ்ச் அந்த மாரி. சரிங்களா? எக்ஸ்செக்கர்னா கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாரி எழுதணும். ஓகே. இது ஒண்ணு வந்து பார்த்துக்கோங்க. ஹெச் ஃபாலோ பண்ணிட்டு ஹெச் அனதர் ஸ்ட்ரோக்க ஃபாலோ பண்ணி ஹெச் வரப்ப, இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹெச் மாரி எழுதணும். ஓகே. ஹெச் மாரி எழுதணும். அத விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாரி எழுதணும் அப்டின்னா, அது வந்து இது கூட கன்ஃப்யூஸ் ஆயிரும். எஸ் சே மாரி ஆயிரும். இல்லன்னா எஸ் ஆர் மாரி ஆயிரும். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் பார்த்த 2 டாபிக் மட்டும் எஸ், ஹெச் இந்த 2 தான் சேர்ந்தா போல வருது. அதுக்கு மேல இருக்கிறது தான் இம்பார்டன்ட். டவுன்லோட் எட்ஜ் வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். சரிங்களா? அப்புறமா இன்னும் ஒரு 2 ஹெச் ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, டிக் ஹெச், டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிக் ஹெச், டாட் ஹெச். இப்ப நான் சொன்ன ஃபார்மேட்லாம் எதுலயுமே எழுத முடியல அப்படின்ற பட்சத்துல, இந்த 2 ஃபார்மேட்ல எழுத முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எங்கெங்கலாம் வந்து ஓகேங்களா, ஷார்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கணும், அந்த வார்த்தையே
அதாவது ஷார்ட் வேர்டா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம் ஃபாலோ பண்ணி, எல் ஃபாலோ பண்ணி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் டவுனோட ஆர் ஃபாலோ பண்ணி, இனிஷியலா ஹெச் வருதோ, ஓகேங்களா? அங்கெல்லாம் நம்ம வந்து கீழ்நோக்கி போட்டா மாரி, ஓகேங்களா? கீழ்நோக்கி இருக்கிற மாரி இந்த ஹூ எழுதுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு ஹெச் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாரி ஒரு டிக்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹெல்த்தின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஹே, இல், தி இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி பண்ணாதீங்க. இந்த ஹெச்ல கீழ இருக்கிற அந்த குட்டி பார்ட் மட்டும் ஹெல்த்தி இப்படி வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஹோப்புக்கும் நான் இந்த மாரி எழுதிக்கலாமா? அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. ஓகே. ஹோப்புக்கு இந்த மாரி எழுதலாமா? அப்படின்னா இந்த மாரி எழுதக்கூடாது. எம், எல், ஆர் இத ஃபாலோ பண்ணி. இப்ப அதே ஹோம்ன்னு எழுத சொன்னான்னா தாராளமா எழுதலாம். ஹோம். முன்ன என்ன பண்ணுவோம்னா இப்படி எழுதுவோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உண்டான வவ்வல் நம்ம வந்து வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதே மாரி ஆர்க்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹார்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? ஹ, ரா, இம் இப்படி எழுதுவோம். ஓகே. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஹ, ரா, இம் இந்த மாரி எழுத சொல்றாங்க. ஹியூமன் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். ஹியூமன் இதுக்கு முன்னாடி எப்படி எழுதுவோம்? ஹியூமன் இப்படி எழுதுவோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்க சொல்றாங்க? இப்படி எழுதி சொல்றாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். இனிஷியலா ஹெச் வந்து எம் ஃபாலோ பண்ணி எம், எல், ஆர் இப்படி வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில நீங்க வந்து எழுதிக்கலாம். இன்னும் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கலாம். உங்களுக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய வார்த்தைகள் வந்து வரும். ஓகேங்களா? தென் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச் எழுதுறதுக்கு கன்வீனியன்ட்டாவே இருக்காது. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, லைட் டாட் வச்சுக்க சொல்றாங்க. ஒரு லைட் டாட் வச்சுட்டு, அத வந்து ஹெச்ன்னு சொல்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எழுதுறதுக்கு வாட்டமா இல்லாத இடத்துல, தென் எழுதுறதுக்கு ஈஸியா பண்றதுக்காக. இப்போ பர்ஹாப்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பேச்சுக்கு இந்த வார்த்தை நெறைய பார்த்திருப்பீங்க. பர்ஹாப்ஸ் இருந்த போதிலும். இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இங்க தேவை கிடையாது. ஓகே. இல்லன்னா வெய்கள் இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நம்ம நார்மலா இதுல இருக்கிற சவுண்ட்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப, பர் சவுண்ட் இருக்கு, ஹெச் சவுண்ட் இருக்கு, ஹா சவுண்டு, பி சவுண்ட் இருக்கு, எஸ் சவுண்ட் இருக்கு. இத நம்ம நார்மலா எழுதணும் அப்டின்னா, எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். கரெக்ட்டுங்களா? பெர்ஹாப்ஸ். இல்ல அப்டின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபார்மட்ல இப்படி எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இன்னொரு ஃபார்மட்டும் இருக்கு. அந்த டிக் தி கான்செப்ட்டுமே டிக் தி யூஸ் பண்ணக்கூடாது. அது வேண்டாம். அத யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த 2 ஃபார்மட்ல இது 2 எழுதுறதுல இது ஓரளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. 2வத விட ஓரளவு இது கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆனா வேகமா எழுதுறப்ப இந்த மாரி எழுத முடியுமா அப்டின்னா, கொஞ்சம் கடுப்பா இருக்கு இல்லையா? அதனால என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஹெச்சே வுட்டுருங்க. ஓகே. ஹெச் விட்டுட்டு, அது பதில் சும்மா ஒரு டாட் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஹெச்சுக்கு பதில் ஒரு டாட். இந்த மாரி ஒரு டாட், லைட் டாட் வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து அந்த இடத்துல ஹெச் சவுண்ட் இருக்கு அப்டின்றத பொறுத்து இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருந்தோம் அப்டின்னா, ஹா சவுண்டு. செகண்ட் பிளேஸ்ல வச்சிருந்தோம் அப்டின்னா, ஹே, ஹோ சவுண்டு. 3 பிளேஸ்ல வச்சிருந்தோம்னா, ஹூ, ஹீ சவுண்டு. ஓகேங்களா? இப்ப வெய்ஹில், வெய்ஹில், வெய்ஹில் அப்டின்னா, நம்ம நார்மலா வி சவுண்ட் இருக்கு, ஹெச் சவுண்ட் இருக்கு, அந்த ஹீ சவுண்ட் இருக்கு, கல் சவுண்ட் இருக்கு. இத நம்ம நார்மலா எழுதி பார்ப்போமே. நல்லா இருக்கா ஸ்ட்ரோக் எழுதுறதுக்கு? இது 2ம் நல்லா இருக்கா? எழுதுறதுக்கே ஒரு மாரி இருக்கு பாருங்க. அதனால என்ன சொல்றாங்க, வெஹிக்கிள் 3 பிளேஸ்ல புள்ளி வச்சுருங்க. அப்படி அந்த ஹெச் சவுண்டுக்காக 3 பிளேஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம், புள்ளி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. லைட் டாட் ஹெச் டாட் ஹெச் வந்து எங்க யூஸ் பண்றது? சும்மா லைட்டா ஒரு ஒரு டாட் வச்சோம். லைட் டாட் வச்சோம்னா அப்படின்னா ஹெச். இதுதான் வந்து சாப்டர் 17. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி அப்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், அப்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கலாம் டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. எஸ்ஸ ஃபாலோ பண்ணி வர இடத்துல டிக் ஹெச், டாட் ஹெச். சரிங்களா? இத நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரைஸஸ்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ சாப்டர் 18 பார்த்தோம் அப்படி. என்ன 2த்துலயும் 18, 18 ஓகே. புக்ல வந்து 2மே 17வது சாப்டர்னே போட்டிருக்கு. இப்போ சாப்டர் 18 பார்க்கலாம். சரிங்களா? சாப்டர் 18 ஆல்ரெடி நம்ம பார்த்த சாப்டர் தான்.
டவுன்வோர்ட் ஆர் எங்கே யூஸ் பண்றது, அப்வோர்ட் ஆர் எங்கே யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு, இது எத்தனாவது சாப்டர்ல நம்ம வந்து பார்த்திருப்போம் அப்படின்னா, 4வது சாப்டர்லயே பார்த்திருப்போம். இருந்தாலும் இப்ப நம்ம வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துட்டு வரதால, அதனுடைய கன்டினியூஷன் மாரி இதையுமே வந்து சொல்றாங்க. சரிங்களா? சாப்டர் 18 டவுன்வோர்ட் ஆர், அப்வோர்ட் ஆர். இப்ப நம்ம லாஸ்ட்டா ஒண்ணு வந்து பார்த்திருப்போம். அந்த சாப்டர் 4ல பார்த்திருப்போம். இனிஷியலா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, இனிஷியல் வவ்வலா இவரு. அதே மாரி ஃபைனலா வவ்வல் வந்துச்சுன்னா இவரு. ஓகேங்களா? ஃபைனல் வவ்வல். ஒரு வார்த்தையோட எண்டிங்ல வவ்வல் வந்துச்சுன்னா, இவர வச்சு முடிக்கணும். இனிஷியலா வந்து வவ்வல் வந்துச்சுன்னா, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி. அதே மாரி ஃபைனல் வவ்வல் இல்ல அப்படின்னா, இவர வச்சு முடிக்கணும். ஓகே. ஃபைனல் வவ்வல் இருங்க. ஓகே. இனிஷியல் வவ்வல் இல்லன்னா, இவர வச்சு ஆரம்பிக்கணும். கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் குட்டியா. இப்ப பாருங்க. இனிஷியலா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இனிஷியலா வவ்வல் வந்துச்சுன்னா, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியலா வவ்வல் வரல அப்படின்னா, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வார்த்தையில இனிஷியலா வவ்வல் வந்துச்சுன்னா, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். வவ்வலே இல்லங்க. டைரக்ட்டா ஆர்லயே ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில, இவர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இது கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஒரு வார்த்தை முடிக்கிறப்ப, ஃபைனல் வவ்வல் இல்லன்னா, இவர வச்சு முடிக்கணும். ஃபைனல் வவ்வல் இருந்துச்சு அப்படின்னா, இவர வச்சு முடிக்கணும். இந்த 4ல கிளியரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இது அடிக்கடி டவுட் வரும். அதாவது கான்செப்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப டவுட் வரும். நம்ம கரெக்ட்டா தான் சொல்றோமான்னு சொல்லிட்டு. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓரளவு ஐடியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. சரிங்களா? அப்வர்ட் ஆர் எங்கேருந்து எங்க யூஸ் பண்றது, டவுன்வோர்ட் ஆர் எங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் சொல்லியிருக்காங்க. இனிஷியலா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எக்ஸாம்பிள்லாம் குடுத்துருக்காங்க. ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணுவோம். இதுவே ரே அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆர்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாரி வார்த்தைகள் முடியிறப்ப ஓகே. வார்த்தைகள் முடியிறப்ப, இப்போ சோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோர் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு முடிச்சுருவோம். சோர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்போட் ஆர் யூஸ் பண்ணுவோம். சாரி. இதுதான் மேல இருக்கிற கான்செப்ட்க்கு உங்களுக்கு 4 எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். இனிஷியல் வவ்வல் ஆரம்பிச்சதுன்னா, டவுன்வோர்ட் ஆர். இனிஷியல் வவ்வல் வரல அப்படின்னா, இது. ஃபைனல் வவ்வல் வரல அப்படின்னா, இது. ஃபைனல் வவ்வல் வந்துச்சுன்னா, இது. இந்த 4 எக்ஸாம்பிள். இருந்தாலுமே, எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் படி, உங்களுக்கு சில விதிவிலக்குகள்லாம் சொல்லப் போறேன். சரிங்களா? இதுதான் மெயினு. இப்போ இத பிரேக் பண்ணி வரா மாரி சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர ஃபாலோ பண்ணி எம் வந்துருச்சுன்னா, ஓகேங்களா? ஆர ஃபாலோ பண்ணி எம் வந்துருச்சுன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா எம் மட்டும் தான். ஓகே. நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? எந்த ரூலும் கிடையாது. டவுன்வோர்ட் ஆர் தான் எழுதணும். ஏன்னா, ஏன் எழுதக்கூடாது? இந்த ரூல் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்வோர்ட் ஆர் எழுதி பாருங்களேன். கடுப்பா இருக்கும். ஓகே. இதுதான் லாஜிக். அதனால வந்து எம்ம ஃபாலோ பண்ணி ஆர் வந்துச்சு அப்படின்னா, இந்த டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லியிருப்பேன். இனிஷியலா வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா, எந்த ஆர் யூஸ் பண்ணணும்? இந்த ஆர் யூஸ் பண்ணணுமா? இல்ல இந்த ஆர் யூஸ் பண்ணணுமா? இனிஷியலா வவ்வல் வந்துருச்சு ஒரு வார்த்தையில. 1ஆ 2ஆ? 1 தான். கரெக்ட்டுங்களா? ஆனா, ஆனா டி, டி, சே, ஜே, இத்து, கல்லு, கல்லு, டபிள்யூ. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி வார்த்தைகள். ஓகே. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுற மாரி வார்த்தைகள் வந்து ஆர ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வந்து வவ்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் ஆர் வந்து, அதுக்கப்புறமா இது வரப்ப எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் வந்து கன்வீனியன்ட்டா இருக்காது.
அதனால நம்ம இந்த ஆர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் பாருங்க. இப்ப நான் அர்ஜ்ன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். அர்ஜ். ஆ, இர்ரு, இஜ். நீங்க நினைக்கலாம், ஆல வவ்வல் ஸ்டார்ட் ஆகுது, இர்ரு இருக்கு, அப்புறம் ஜே சவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? இனிஷியலா வவ்வல் வந்துருச்சு. அப்படியே எடுத்த உடனே ஃபைன் இப்படி போட்டுடலாமா? அப்படின்னா, இது பாருங்க. இர்ரு போட்டேன், ஜே எழுதிட்டேன். நல்லா இருக்கா இது? எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கா? இல்ல இல்லையா? அந்த மாரி இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டி, டி, சே, ஜே, இத்து, கல்லு, கல்லு, டபிள்யூ இந்த வே சவுண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி வவ்வலே வந்துச்சுன்னா கூட, நீங்க வந்து அப்வர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈரோடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்படி எழுதக்கூடாது. ஈரோடு இல்லன்னா ஈரோடு. சும்மா பேச்சுக்கு எழுதுறேன். ஈரோடு. இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். புரியுதுங்களா? ஈரோடு. அதே மாரி ஆர்ச் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஆ, இர், இச். இர்ரு, இச் இப்படி எழுதிறக்கூடாது. ஆர்ச்ன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும்னா, இப்படி தான் எழுதணும். அதே மாரி எர்த் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இர்ரு, இத்து. ரூல் பிரகாரம் எழுதணும்னா இப்படி தான் எழுதணும் ஆக்சுவலா. ஆனா பாருங்க, இப்படி எழுதுறது தான் வாட்டமா இருக்கிறது. ஓகே. அதே மாரி ஒராக்கல், ஒராக்கல் இல்லன்னா ஆரக்கல் வரும் ஆக்சுவலா இது. ஆரக்கல். எது எழுதுறது வாட்டமா இருக்கு பாருங்க. ஆரக்கல். ஓகே. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிடி, சேஜே, இத்து, கல்லு, கல்லு, டபிள்யூ. எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டமா இருக்காது. அப்போட ஆர் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். எங்க வந்து இனிஷியல் வவல் வந்து அப்போட ஆர் வந்து டவுனோட ஆர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் 4 குடுங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி எழுதணும். உங்களுக்கு ஈஸியா இருக்கிற வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாரி இப்போ வந்து இன்னும் அப்போர்ட் ஆர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம நார்மலா இன்னொன்னும் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வார்த்தையோட எண்டிங்ல வவ்வல் வரல. ஆருக்கு அப்புறமா வவ்வல் வரல. இனி ஃபைனல் வவ்வல் வரல. அப்பன்னா என்ன ஆர் யூஸ் பண்ணுவோம் நாம? டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? பார்த்திருப்போம். புவர், சோர் இந்த மாரி பார்த்திருப்போம். ஆனா இப்ப பிரிப்பேர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரிப்பேர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆஸ் பெர் ரூல் பிரகாரம் நம்ம எப்படி எழுதணும்? இர் இப்படி தான் எழுதணும். கரெக்ட்டுங்களா? இர் ரூல் பிரகாரம். ஆனா இது எழுதுனா பாருங்க கொஞ்சம் அடுத்த லைனுக்கும் இழுத்துட்டு போகுது. ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் பெருசா போகுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, ரூல் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்படி எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? ஏன்னா ஸ்ட்ரோக்ஸ் பெருசா போகுது. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும் அப்படின்னா. ஓகே. இது வந்து எழுதுறதுக்கு வந்து எழுதுறது ஈஸியா இருந்துச்சுனாலுமே, அடுத்த லைன்ல போய் என்ன ஆகுது? மெர்ஜ் ஆகுது. ஸோ அடுத்த லைன்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஆர் யூஸ் பண்ணாதீங்க. வவ்வல் ஃபாலோ பண்ணலனாலுமே. ஓகே. நீங்க வந்து 2 டவுன்லோட் ஸ்ட்ரோக் வருது, ஆருக்கு முன்னாடி எண்டிங்ல அப்படின்ற பட்சத்தில, நீங்க அப்போர்ட் ஃபார்ம் வந்து பிரிஃபர் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்க. சரிங்களா? தென் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு 4, 5 வார்த்தை இதையுமே பிரேக் பண்ற மாரி ஒரு 4, 5 வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த 4, 5 வார்த்தைகள் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பினஃபோர், ஷஃப்லர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது இது பாருங்க. ஷஃப்லர். ஷஃப்லர் நம்ம எப்படி எழுதணும்னா, ஷ, ஃபல், இப்படி எழுதலாமான்னா, இது எழுதுறதுக்கே ஒரு மாரி நல்லா இல்ல பாருங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இதுவுமே 2மே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் தான். கரெக்ட்டுங்களா? ஷாவும் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் தான், ஃபல்லும் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் தான். இந்த இடத்துல இதுக்கு மேல சொன்ன ரூல் என்ன? 2 டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப்போர்ட் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, டவுனோட ஆர் தான் யூஸ் பண்ணிருக்கு. இப்ப இது எதுக்காக அப்படின்னா, எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கு, எழுதணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். எழுதுறதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கணும். அடுத்த லைன்லயும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெர்ஜ் ஆகக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில எஃப், வி இத ஃபாலோ பண்ணி எண்டிங்ல
ஆர் வந்துச்சுன்னா, நீங்க டவுன்வர்ட் ஆரே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மத்த இடத்துல நீங்க வந்து அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்மளுக்கு இப்ப ஷார்ட் அண்ட் லெசன்ஸ்ல இதுக்கப்புறம் போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் சொல்லுவாங்க. அந்த ரூல பிரேக் பண்ற மாரி கீழ ஒரு எக்ஸாம்பிள் குடுப்பாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்க நடுவுல ஒண்ணு சொன்னீங்கன்னா, என்ன மேல ஒரு மாரி சொன்னீங்க, கீழ ஒரு மாரி சொல்றீங்க அப்படின்ற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே. ஏன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட ரூல்ஸ்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். இது இப்படி வந்துச்சுன்னா இப்படி, இப்படி வந்துச்சுன்னா இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால வந்து ஒரு ரூலா அப்படியே லைன் பை லைன் அப்படியே கீழ 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 எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே. அதாவது ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக்ன்ற அப்ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்டின்னா, எந்த ஆர் யூஸ் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ ரோர்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ரோர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ இதுல பாருங்க, ஆர் இருக்கு, ஆர் இருக்கு. ஆருக்கு அப்புறமா வவ்வல் வரல. அப்ப நம்ம நார்மலா எப்படி யோசிப்போம் அப்டின்னா, அந்த ஆருக்கு முன்னாடியே வவ்வல் இல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா, இது யூஸ் பண்ணுவோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர் யூஸ் பண்றதா? இல்லன்னா இந்த ஆர் யூஸ் பண்றதா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். மோஸ்ட்லி டவுட் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆருக்கு அப்புறமா வவ்வல் இல்ல. அதனால இதுதான் நம்ம வந்து ரூல் பிரகாரம் எழுதணும்னு நெனைப்போம். ஆனா, இப்படி எழுதுறதுக்கு வந்து பாருங்க, கன்வீனியன்ட்டா இருக்கா பாருங்க. மாரி ஆயிரும் ஒரு கட்டத்துல, வேகமா எழுதுறப்ப. அதனால என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக் இதுதான் மெயினான வார்த்தை. சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக். ஓகே. அப்ஸ்ட்ரோக்கு, ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்கு சிங்கிளா வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா ஆர் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா, நீங்க அப்வர்ட் ஆரே யூஸ் பண்ணிருங்க எண்டிங்ல. வவ்வல்லாம் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ரே இருக்கு, வே இருக்கு, ஹே இருக்கு, அப்புறம் ஏ இருக்கு. இதெல்லாம் தான் சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக்ஸ். புரியுதுங்களா? சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் அப்ஸ்ட்ரோக்ஸ். அப்ப எல் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிங்கிள் கர்வ்ட் அப்ஸ்ட்ரோக். ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் கர்வ்ட் அப்ஸ்ட்ரோக். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி எழுதிறக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அதாவது ஆக மொத்தம் நம்ம எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ரூல்ஸ்லாம் வந்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலுமே ஓகே. இருந்தாலுமே இந்த சஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது பின்னூட்டு. இதுல எர்ன்னு ஒண்ணு இருக்கு. சஃபரர், ரேரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அப்படின்ற பட்சம் வரப்ப, இப்போ சஃபரர்ன்னு சும்மா நான் ஒரு ரோரர்ன்னு ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறேன். இப்ப ரோ அப்படின்னா, நான் இப்படி எழுதுறேன் அழகா. ரோ. ரோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறப்ப, என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி எழுதுறேன். ரோர்ன்னு சொல்லிட்டு. இப்ப ரோரர்ன்னு சொல்றேன். இப்படி போறப்ப பாருங்க, ஒரு ஆறு, இன்னொரு ஆறு, இன்னொரு ஆறு. இன்னும் பெருசா எழுதுற மாரி வருது. அப்படி எழுதுறப்ப அடுத்த வார்த்தை வந்து இடிக்குது இல்லையா? அடுத்த அடுத்த அதாவது அடுத்த லைன் வந்து இடிக்குது இல்லையா? அதனால என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த சஃபிக்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா, அங்க மட்டும் இப்படி கீழ பிரிச்சுக்கோங்க. இப்படி டவுனோட ஆர் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது ஒரு சின்ன கான்செப்ட். அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் வந்து ஓகே. எங்கெங்கெல்லாம் வந்து எஃப்எஸ்க்கு அப்புறமா ஆர் வருதோ, எஃப்எஸ்ஸ ஃபாலோ பண்ணி ஆர், என்எஸ்ஸ ஃபாலோ பண்ணி ஆர். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ, அந்த இடத்துலலாம் நீங்க வந்து அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எழுதுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஆஃபீசர்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீசர். இப்ப நம்ம நார்மலா எப்படி எழுதுவோம்னா, ஆ சவுண்ட் இருக்கு, எஃப் சவுண்ட் இருக்கு, எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. நம்ம வந்து யோசிக்கிறது எஃப், எஸ் இப்படி எழுதலாமா யோசிப்போம். ஏன்னா, ஆஸ் பெர் ரூல் பிரகாரம் நம்ம வந்து என்னென்ன ஆர்க்கு அப்புறமா வவ்வல் வரல. ஸோ டவுனோட ஆர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா, இப்படி எழுதலாமா அப்படின்னா, எழுதலாம். தப்பு கிடையாது. ஆனா, இது எழுதுறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா? கன்வீனியன்ட்டா இருக்கா? இருக்காது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணுன்றதுக்காக எஃப்எஸ்க்கு அப்புறமா ஆர் வந்துச்சுன்னா, இந்த மாரி எழுதிக்கோங்க. இத நான் வந்து ஃபெசரின்னு படிக்கக்கூடாது. ஆஃபிசர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஆஃபிசரின்னு படிக்கக்கூடாது. ஆஃபிசர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதே மாரி தான் என்எஸ். இப்ப வந்து நைசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சவுண்ட் இருக்கு. நைசர். என்னு, எஸ், ஆர் இப்படி எழுதலாமா?
இல்லன்னா என், எஸ், ஆர் இந்த மாரி எழுதலாமான்னா, இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, என், எஸ், ஆர் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இதெல்லாம் எதுக்காக? பெட்டரா எழுதணுன்றதுக்காக. நம்மளுடைய கன்வீனியன்ட்க்காக நம்ம வந்து ரூல மாத்தி வச்சிருக்கோம். ஆனா ரூல் வந்து இதுதான். ஓகேங்களா? இதுதான் ரூலு. இத நம்ம பிரேக் பண்ணி ஒரு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாரி கல்லு, ஓகே. இப்ப க்ளோசர். க்ளோசர் பாருங்க. இப்படி எழுதலாமான்னா, இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி தான் எழுதணும். க்ளோசர். இப்படி எழுதுறது தான் வாட்டமா இருக்கும். அதே மாரி ரேசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரேசர் இப்படி எழுதலாமான்னா, இப்படி எழுதக்கூடாது. இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட், ஹாரிசான்டல் ஆர் அப்ஸ்ட்ரோக். அதாவது ஃபெஸ்ஸு, என்எஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெய்ட், ஹாரிசான்டல் ஆர் அப்ஸ்ட்ரோக். இந்த 4 வார்த்தை தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெய்ட், ஹாரிசான்டல் ஆர் அப்ஸ்ட்ரோக். ஓகே. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இப்ப ஃபைனல் ஹூக் எழுதுறப்ப, ஓகேங்களா? ஹூக் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆர்ன்னு சொல்லிட்டு, அதாவது என் ஹூக் நம்ம வந்து பார்த்திருப்போம் எண்டிங்ல. அதே மாரி எஃப் ஹூக் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதுல மோஸ்ட்லி வந்து ஹூக் நம்ம வந்து எழுதுறோம் அப்டின்னா, ஒரு வார்த்தையோட எண்டிங்ல நம்ம வந்து டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபெர்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சவுண்டு. எஃப், ஆர், என் இருக்கு. இப்படி எழுதலாமா? அப்டின்னா, இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபே, ஆர், என் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ போர்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. போர்ஷன். பி, ஆர், ஷன் இப்படி எழுதலாமான்னா, இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அப்போர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். போர்ஷன் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாரி ஒரு 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 வார்த்தையில ஆர் வந்து நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம வந்து மோஸ்ட்லி எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்க்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்க். பா, இர், இக் இப்படி எழுதக்கூடாது. பார்க். இப்படி தான் நம்ம வந்து எழுத ட்ரை பண்ணணும். இப்ப டெரிஃபைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. டெரிஃபை. டே டே ரி ஃபை இப்படி எழுதலாமா? அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. எழுதுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு பாருங்க. டெரிஃபை அப்போர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா ரூல் பிரகாரம் நம்ம எழுதிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாம இத்தன நாள் இதெல்லாம் ரூல் பிரகாரம் எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா இப்படி எழுதுறதுக்கு நம்மளுக்கு வாட்டமா இருக்காது. புரியுதுங்களா? டெரிஃபை. இப்ப மார்க் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. மா, இர், இக். ஓகே. மா, இர், இக் இப்படி எழுதலாமான்னா, இப்படி எழுதக்கூடாது. எழுதுறதுக்கே ஒரு மாரி இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, மார்க் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். புரியுதுங்களா? இத வந்து பார்த்துக்கோங்க. இருந்தாலுமே நடுவுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டவுன்வர்ட் ஆர் வந்து ஒரு வார்த்தையோட நடுவுல எழுதலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் சொன்னத வச்சு பார்க்குறப்ப. எழுதக்கூடாது. மோஸ்ட்லி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜெனரலி மோஸ்ட்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா, எழுதக்கூடாது. டவுன்வர்ட் ஆர், அப்வர்ட் ஆர் தான் எழுதணும். ஆனா, இந்த ரூட் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் டெரிவேட்டிவ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, சேஞ்சே பண்ணக்கூடாது. அதாவது ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை. இப்போ பவர்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத பேஸ் பண்ணி பவர்ஃபுல்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி பவர்ன்னு தனியா ஒரு வார்த்தை இருக்குன்ற பட்சத்தில, இதிலிருந்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, இத எப்படி எழுதுவோமோ அதே மாரி தான் எழுதணும். இல்லன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆயிரும். அதனால தான் ஒரு ஒரு மாரி வச்சுக்காதீங்க ஸ்ட்ரோக்ஸ. ஒரே மாரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பவர்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பவர் இப்படி தான் எழுதணும். கரெக்ட்டுங்களா? இப்ப பவர்ஃபுல்லுக்கு நான் வந்து இப்படி எழுதவா? அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. ஓகே. பவர்ஃபுல்ன்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிறணும்? இப்படி தான் எழுதணும். புரியுதுங்களா? இப்படி தான் எழுதணும். ஸோ இத தான் வந்து சொல்றாங்க. டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து என்ன வருதோ, அதுல தான் நீங்க வந்து எழுதணும். ஓகே. தென் இன்னும் டீப்பா, இன்னும் ஒரு சில இடத்துல வந்து ஒரே மாரி இருக்கும் அப்படின்றதுக்காக,
ஓகே. இன்னும் இத இப்ப நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். இத பிரேக் பண்ணி வர மாரி இன்னொரு ரூல் சொல்லப் போறேன். இப்ப கிளர்க்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிளெரிக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. கிளர்க்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிளெரிக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத நான் வந்து எப்படி டிஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, கிளர்க்ன்னா என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதிருவோம். ஓகேங்களா? கிளரிக்ன்னு சொல்லிட்டு வரப்ப என்ன பண்ணா இப்படி எழுதணும். இத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கிளரிக். ஓகே. இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, இப்படி எழுதிறக்கூடாது. கிளரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நீங்க சொல்லலாம். கிளர்க்ன்ற வார்த்தையிலருந்து தானே கிளரிக்ன்னு வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து இப்படி எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ். இந்த அளவு ரொம்ப டீப்பா வந்து வேண்டாம். ஜஸ்ட் புக்ல இருக்கவே நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஜஸ்ட் மேலையோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா போதும். டெரிவேட்டிவ்ஸ் எப்படி எழுதுவோமோ, ஓகே. அதுலருந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை எப்படி எழுதணுமோ, அதே மாரி தான் ஸ்டோக்ஸ் எழுதணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி மீடியலா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போட் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து வர வார்த்தைகள், டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ்க்கு அதனுடைய ரூட் வேர்ட் எப்படி இருக்கோ, அது மாரி தான் எழுதணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இது வந்து சாப்டர் 18. ஒரு மாரி என்ன ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாரி இருக்கும். எதுவுமே எல்லாமே ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா? என்னன்னா, மேல பார்த்திருக்கோம். ஓகே. மேல ஒரு ரூல் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, இனிஷியலா வவ்வல் வந்துச்சுன்னா இது. இனிஷியலா வவ்வல் வரலாம் இது. ஃபைனலா வவ்வல் வந்துச்சுன்னா, வவ்வல் வரலனா இது. வவ்வல் வந்துச்சுன்னா இதுன்னு சொல்லிட்டு. ஆனா, இது எல்லா இடத்துலயுமே வேலைக்கு ஆகாது. மோஸ்ட்லி ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா, இது மேட்ச் ஆயிரும். ஒரு 10% வேர்ட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ஆல்ரெடி ஒரு ரூல சொல்லியிருப்போம். அந்த ரூல வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா எழுதுறதுக்காக இந்த ரூல கொஞ்சம் பிளெண்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதனால அத வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் இங்க வந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. அப்படின்றதுக்காக ரூல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரேக் பண்ணியிருக்கோம். அவ்வளதான். மத்தபடி நம்ம ரூல் பிரகாரம் எழுதுறதுனா கூட எழுதலாம். ஆனா எழுதுறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு மாரி இடிக்கும். அததான் நம்ம இங்க தான் பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஆர்‌க்கு அப்புறமா எம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரூல் பிரேக் பண்ணியிருப்போம். இதுலருந்து வந்த ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறமா ஆர்‌க்கு அப்புறமா டி, டி, சே, ஜே, இத்து, கல்லு, அப்புறம் கல், டபிள்யூ வந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலா வவ்வல் வந்துச்சுனாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே ரூல 2வது வாட்டி பொளந்திருப்போம். 3வது வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் வவ்வல் கான்செப்ட் படி. ஓகே. ஃபைனலா வவ்வல் வந்துச்சுன்னா, நம்ம டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா 2 டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வரப்ப, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படி எழுதுறதுக்கு இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக அப்போர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். தென் அதையே பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எல்ல ஃபாலோ பண்ணி ஆர் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணாதீங்க. டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக் ஆர ஃபாலோ பண்ணி திரும்ப ஒரு ஆர் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆர ஃபாலோ பண்ணியோ, இல்லன்னா வேவ ஃபாலோ பண்ணியோ, இல்லன்னா ஹேவ ஃபாலோ பண்ணியோ, இல்லன்னா யூவ ஃபாலோ பண்ணியோ, திரும்ப ஒரு ஆர் வந்துச்சுன்னா, அப்போர்ட் ஆர யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா, அதுல எர்ரர்ன்னு சொல்லிட்டு ஒரு சஃபிக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அப்புறம் ஃபெஸ்ஸு, என்எஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ், அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்துச்சுன்ற பட்சத்தில, நீங்க வந்து இது அப்போர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹூக்ஸ். ஹூக்ஸ் வந்துச்சுன்னா, அப்போர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும் எண்டிங்ல. டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமா மீடியலா ஆர் வந்துச்சு அப்படின்னா, அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கிறது, சில இடத்துல அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா. இது வந்து சாப்டர் 18.